விஜய் அவர்கள் இன்று தமிழ் சினிமாவுடைய உச்ச நட்சத்திரமாக திகழ்ந்தாலுமே அவருடைய பல பிளாக் பஸ்டர் திரைப்படங்கள் தியேட்டருக்கு வரும் முன்னே பெரிய போராட்டங்களை சந்திச்சிருக்கு. ஆரம்ப காலத்துல வணிக ரீதியான சவால்களை எதிர்கொண்ட விஜய் அவர்கள் கடந்த 10 ஆண்டுகள்ல அரசியல் மற்றும் சமூக ரீதியான பல தடைகளை தாண்டி தான் தன்னுடைய படங்களை ரிலீஸ் பண்றாரு. விஜய் சாருடைய கெரியர்ல ஒரு முக்கியமான திருப்பத்தை ஏற்படுத்திய படம் தான் காவலன். சில தோல்வி படங்களுக்கு பிறகு வந்த இந்த படத்திற்கு தியேட்டர்கள் கிடைப்பதுல பெரும் சிக்கல் நீடிச்சது. அப்போதைய அரசியல் சூழல் காரணமாக இந்த படம் வெளியாக கூடாது அப்படின்றதுல பலர் தீவிரமாக இருந்தாங்க. ஆனா தடைகளை தாண்டி வெளியான இந்த படம் விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய கம்பேக் படமாக அமைஞ்சது. இருந்தாலுமே விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய இடியாக அமைந்தது தலைவா படத்துடைய ரிலீஸ் சிக்கல் தான். டைம் டு லீட் அப்படின்ற வாசகத்திற்காக இந்த படத்திற்கு பல எதிர்ப்புகளுமே கிளம்பியது. வெடிகுண்டு மிரட்டல் போன்ற காரணங்களால தமிழகத்துல மட்டுமே இந்த படம் தள்ளி போச்சு. விஜய் அவர்கள் நேரடியாக முதலமைச்சரை சந்திக்க முயன்றுமே அனுமதி கிடைக்காத நிலையில வீடியோ மூலம் ரசிகர்களிடம் பேசியது பலருக்குமே நினைவில் இருக்கும். இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது தளபதி விஜய் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகம் அப்படின்ற கட்சியை துவங்கி கிட்டத்தட்ட 1.5 வருடங்களாக தமிழக மக்களுக்கு நிறைய நற்பணிகளை செஞ்சிட்டு இருக்காரு. அது மட்டுமல்லாமல் 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் தான் அவருடைய ஒரே இலக்காக இருந்துட்டு இருக்கு. இந்த நிலையில அதனை நினைவில் கொண்டு தற்போது ரிலீஸ் ஆகவுள்ள ஜனநாயகன் திரைப்படத்திற்கு அரசியல் ரீதியாக பல அழுத்தங்களுமே கொடுக்கப்பட்டு வருதா. அதுவும் தற்போது ஜனநாயகன் திரைப்படத்திற்கு சென்சார் சான்றிதழ் இன்னமுமே வழங்காதது மிகப்பெரிய சர்ச்சையாக வெடித்திருக்கு. இதற்காக தளபதி விஜய் அவர்களுக்கு ரசிகர்களை தாண்டி பல முக்கிய பிரபலங்களுமே ஆதரவு குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா நடிகர் தனுஷ் அவர்கள் சமீபத்துல தளபதி விஜய் அவர்களுக்காக அவருடைய ஆதரவை தெரிவிச்சிருக்கார். இதற்கு முன்னாடி சிம்பு, சனம் ஷெட்டி, சிவராஜ் போன்ற பல பிரபலங்களுமே தொடர்ந்து ஆதரவுகளை கொடுத்துட்டு இருக்காங்க. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.